ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் என்ன அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய உதவி பார்த்தீங்கன்னா, தை மாதம் முதல் தேதி அல்லது தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை வழிபடக்கூடிய பெட்டி சாமி, கன்னி தெய்வம், வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த தெய்வத்தோட வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அது என்ன கன்னி தெய்வம், பெட்டி தெய்வம், வீட்டு சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் தான் அது. நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்றவங்க நம்மளுடைய முன்னோர்கள் தான். 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னதாக நம்மளுடைய பரம்பரையில் வந்து நம்ம வழிநடத்தின குலதெய்வம் தான் நம்ம குலதெய்வமாக இருப்பாங்க. அந்த குலதெய்வம் யாராக வேணும் இருக்கலாம். ஐயனாராக இருக்கலாம், காளியம்மாவாக இருக்கலாம், மாரியம்மாவாக இருக்கலாம், கற்பசாமி, முனீஸ்வரன், எந்த தெய்வம் வேணும் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கலாம். ஆனால் அந்த குலதெய்வத்தோடு சேர்ந்த ஒரு தெய்வம் இருக்கும். அதான் பெட்டி தெய்வம், கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் நம்மளுடைய பரம்பரையில் பிறந்து ஒரு 10 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னதாக கன்னி பெண்ணாக இருக்கும்போதே சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க சுவாமி கிட்ட. அதான் வந்து நம்மளுடைய கன்னி தெய்வம் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தெய்வத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் இது. அதனால தான் இந்த சாமி வந்து நம்ம வீட்டு சாமின்னு சொல்லுவோம். இந்த சாமி மட்டும் ஆண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய தெய்வம். நம்ம வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகள் வழிபடலாம். கல்யாணமாகி போகிற வரைக்கும் வழிபடலாம். கல்யாணமாகி போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த தெய்வத்தை தான் வழிபட முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட முடியாது. இது இந்த தெய்வத்துக்கு மட்டுமே உண்டான ஒரு நியதி. இந்த தெய்வத்தை எப்படி வழிபடலாம்னு கேட்டால், இந்த தெய்வத்தை 2 முறையாக வழிபடலாம். தை மாதம் முதல் தேதியில் வழிபடுற ஒரு முறை உண்டு. தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் வழிபடக்கூடிய ஒரு முறை உண்டு. ஒரு சில பேர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபடுவாங்க. இந்த தெய்வத்துக்கு வழிபடுறதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் ரொம்ப எளிமையான தெய்வம். ஏன்னா நம்ம வீட்டு சாமி, நம்மளுடைய குலதெய்வம். அப்போது நம்மளை தான் சராசரியாக தான் அவங்களுக்கு இருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரி வழிபாடுகளுக்கு என்ன, பொதுவாகவே இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டிக்குள்ளே தான் வீட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த பெட்டி வந்து யார் பார்வையும் படாமல் ஒரு வரன் மேலே வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியை எடுத்து அந்த பெட்டி முழுக்க மஞ்சள் அல்லது சாணத்தால் மூழ்கி அந்த பெட்டிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த தெய்வத்துக்கு பிடித்த உடைகள் வச்சு வழிபடலாம். சிகப்பு வண்ண புடவையோ அல்லது பச்சை வண்ண புடவையோ எடுத்து இல்லை ரவிக்கி துணியை எடுத்து வச்சுட்டு, காதோல கரிகமணி, ஒரு எலுமிச்சம்பழம், 6 எண்ணங்கள் கொண்ட வளையல்கள், அது பச்சை வளையல் சிகப்பு வளையல்கள் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து வழிபாடு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இவங்களுக்கு வந்து பால் பொங்கல் வைக்கணும். பால் பொங்கல் அல்லது பால் காய்ச்சி நைவேத்தியம் வச்சுக்கலாம். பால் சார்ந்த உணவுகள் வச்சுக்கலாம். பால் பொங்கல் வச்சுக்கலாம். பால் பொங்கல் வச்சுட்டு ஒரு இளநீ, அதற்கப்புறமாக துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பச்சரிசியை வந்து ஊற வச்சு காய வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதோட வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை, வேப்பிலை கலந்து ஒரு துள்ளு மாவு, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தெய்வத்துக்கு கலசம் வைக்கணும். கலசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு பித்தளை சொம்பில் ஒரு நல்லா கழுவிட்டு அதை அலங்காரம் பண்ணிவிட்டு நிறக்கூட தண்ணி, எச்சல் படாத தண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டுட்டு அதில் வேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பூ வச்சுக்கணும். இதான் கலசம். இந்த கலசத்தை வச்சுட்டு இந்த பெட்டி அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை வேணுமோ அந்த பிரார்த்தனை அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பிடித்த மலர்கள் அப்படின்னா பிச்சிப்பூ மட்டும்தான் போடுவாங்க பெரும்பாலான வீடுகளில். ஒரு சில வீடுகளில் மல்லிகைப்பூ போடுவாங்க. வேறு மலர்கள் வந்து தெய்வம் வீட்டுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் போட்டுப்பாங்க. தேங்காய் பழம் உடைச்சி கும்பிடுறதும் நம்மளுடைய முறை. ஏன்னா இந்த தெய்வத்தை வழிபடும் போது இந்த தெய்வத்துக்கான பிரசாதம், இந்த தெய்வத்துக்கு படைத்த பிரசாதத்தை வெளியே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு அதை வந்து முடிச்சிருவாங்க. அந்த பிரசாதத்துடைய மிஞ்சின பொருட்களை வந்து குப்பையிலையோ இல்லை குழி தோண்டியோ புதைக்கிற பழக்கம் தான் கிராமங்களில் இன்றைக்கும் உண்டு. அப்படி தான் அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க. ஏன்னா அந்த தெய்வம் வந்து ரொம்ப துடியான, கேட்டதெல்லாம் தரக்கூடிய அதி அற்புதமான ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் பெட்டியெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு கலசம் வச்சுட்டு படையல் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு, அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். அந்த தெய்வத்துக்கு விருப்பமான ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். ரொம்ப முக்கியமாக இந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜை மூல பிள்ளையார், நம்மளுடைய குலதெய்வம், அவங்க 2 பேரையும் வந்து மனசார வேண்டிக்கலாம். வருஷம் இதே மாதிரி இந்த பெட்டி தெய்வத்தை, எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வழிபடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்கள் கூட இந்த வழிபாடை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிட்டு, இது போக உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை இருக்குதோ, உங்களுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும், உங்கள் கணவர் செய்யக்கூடிய தொழில்கள் விருட்சி அடையணும், சொந்த வீடு கட்டணும், இந்த மாதிரி என்னெல்லாம் பிரார்த்தனைகளோ எல்லா பிரார்த்தனையும் இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வச்சுட்டு வீடு முழுக்க சாம்பிராணி போட்டுரும். இந்த தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சாம்பிராணி தான். நல்லா நல்லா கமல சாம்பிராணி போட்டு மணக்க சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை பிரார்த்தனையை வச்சு இந்த பிரார்த்தனை நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த தெய்வம் தரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த கோவிலுக்கு வேணாலும் நம்ம போகலாம்க்கா.
எந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போகலாம், காசிக்கே போகலாம். எங்கே போனாலும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணால் எதுவுமே நடக்காது. நீங்கள் காசிக்கே போனாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணும். அதனால் இந்த தெய்வத்தை சேர்த்து வழிபட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நடங்களும் கிடைக்கணும்னு சொல்லி ஸ்ரீ மீனாட்சி மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம். ஸ்ரீ மீனாட்சி மந்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தது போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாதே பைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அலங்கள் லோக நட்சவம் மெயில் மல்க மென்மைகள் செய்வநிதி விலங்க குலகமெல்லாம் மென்மைகள் செய்வநிதி விலங்க குலகமெல்லாம் மென்மைகள் செய்வநிதி விலங்க குலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.